ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த பொடுகு பிரச்சனை. அதுக்கு நான் என்ன ரெமெடி யூஸ் பண்ணி, ஹோம் ரெமெடி தான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வீட்டில் என்னோடய சர்க்கிளில் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே நல்லாவே பலன் இருந்தது. அந்த ரெமெடியோட இன்னும் சில ரெமெடிஸ், ஹேர் பேக்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதோட இது ஒரே பேக்கே நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரே மெத்தடை யூஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாளைக்கு இது பண்ணுங்கள், இன்னொரு நாளைக்கு இன்னொரு மெத்தட் அப்படி பண்ணிங்க கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, நாங்கள் ஊட்டியில் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே இந்த பொடுகு பிரச்சனை அதிகமாகி என்னோடய புருவம் வரைக்கும் வந்துச்சு. அப்போ நான் யூஸ் பண்ணது, அங்கே இருக்கிறவங்க சொல்லி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸு, தயிர், அப்புறம் சோற்றுக்கற்றாழை. இதுதான் எனக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு. அதோட அளவுகள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கெட்டி தயிர் 2 ஸ்பூனு, அப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் சோற்றுக்கற்றாழை 2மே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கோங்க. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆனாலும் இது போட்டு எனக்கு ரொம்ப பெரிய அளவில் இதாக ஆகலை. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 10 நிமிஷன்றதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பட் வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் விரல்களால் நல்லா தலையில் உள்ள அந்த ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, மண்டை ஓடு வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் முடியோட நுனி வரைக்கும் தடவி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு மைல்டான ஷாம்போ இல்லை சீயக்காயோ யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு மைல்டான ஷாம்பு எதுன்னு தெரியலன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஹிமாலயாஸில் உள்ளது தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு சளி பிடிக்கல அந்த டைமில். வீட்டில் இருக்கிறவங்களா தான் பகல் நேரத்தில் பண்ணுங்கள், வேலைக்கு போகிறவங்க தான் லீவ் நாளில் பண்ணுங்கள். அதிகமாக இருக்கும்போது ஒரு வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். குறைஞ்சிருச்சுன்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நல்லா சாதாரணமாக கூட நீங்கள் இந்த தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஓவராக தலைக்கு தேய்ச்சி குளித்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப அந்த தலை ட்ரை ஆகி கூட இந்த பிரச்சனைகள் வரும். அதாவது முதல் 5 ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரச்சனையில் எது உங்களுக்கு இருந்தாலும் இது பொடுகு வரத்துக்கு இதான் மெயின் காரணமாக இருக்கும். ஒன்று ஓவராக ஷாம்பு போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கிட்டு எண்ணெய் தடவாமல் இருக்கிறது. 2வது ஓவர் டென்ஷன், பொல்யூஷன், ஹீட்டு. 3வது ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்குது. தலை இயல்பாகவே ஆயிலியாக இருக்கிறப்ப எண்ணெயும் போட்டுட்டு நீங்கள் சுத்தம் பண்ணாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். இன்னொன்று சரியான தூக்கம் இல்லாமல் இருக்குது, சரியான சாப்பாடு சாப்பிடாமல் இருக்குது, இதனால் கூட வரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. பட் நம்ம இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேக் சொல்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே குளிர்ச்சி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கோங்க. இதோட தயிர், கெட்டி தயிர் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. இதில் லெமன் ஜூஸும் தயிரும் உங்களோட ஆப்ஷன். ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருந்தால் இதை நீங்கள் லெமன் ஜூஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெங்காயம், வேப்பிலை, தயிர், சோற்றுக்கற்றாழை இது 3யும் நல்லா அரைச்சி அதை நீங்கள் தலையில் பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் நார்மலாக எப்படி அலசுவீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் கடையில் வாங்குகிற எண்ணெயெல்லாம் இல்லாமல் செக்கெண்ணெய், நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, எந்த வாசனை எந்த இதுவுமே இல்லாத எண்ணெய் வாங்கிட்டு அது உங்களோட முடியோட அளவு பொறுத்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் நல்லா இப்போ ஒரு 50 ml உங்களுக்கு நீளமான முடி இருக்குன்னா 50 ml, கம்மியாக இருந்ததுன்னா 30 ml 20 ml எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எரிச்சல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதோட சோற்றுக்கற்றாழை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காய் போட்டு நீங்கள் அலசி இது பண்ணலாம். இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, இந்த லெமன் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க ஆரஞ்சு இருக்குல்ல, அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, பச்சையான தோல் இருக்குல்ல, அந்த தோலை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது வேணான்னு தோணுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை நீங்கள் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு, அதாவது அதுவும் ஒரு பேக் தான். அது நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு
நீங்கள் வந்து குளிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதில் நான் முதல் 2 இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது தயிர், லெமன் ஜூஸ், சோற்றுக்கற்றாழை எனக்கு அதிகமாக யூஸ் ஆயிருக்கு. இதில் தயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணும். எலுமிச்சை சாறு வந்து அந்த பாக்டீரியாக்களை கொல்லும். அதே மாதிரி இந்த சோற்றுக்கற்றாழை வந்து முடி உதிர்றதை தடுக்கும், முடியோட ட்ரைனஸை குறைக்கும். அதோட உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோற்றுக்கற்றாழை வந்து நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா கலர் இல்லாத ப்ளெயினான சோற்றுக்கற்றாழை வாங்கிக்கோங்க. இல்லைனா யார் வீட்லையாவது பக்கத்தில் இருந்து கேட்டு நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷான சோற்றுக்கற்றாழை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கெல்லாம் போடுறதா இருந்தால் நான் யூஸ் பண்ணது முதல் மெத்தட் மட்டும் 10 நிமிஷம் தான் நான் யூஸ் பண்ணேன். 10 நிமிஷம் மட்டும் தான் தலையில் போட்டு நான் அந்த பேக் யூஸ் பண்ணேன். இந்த வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சி. ஸோ அது சைனஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் பாருங்கள் என்னோட 2 பொண்ணுங்களுக்குமே நிறைய முடி உண்டு. ஸோ இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி தான் அவங்களுக்கு பெயினாக இருக்கட்டும், பெயின் சம்மந்தப்பட்டதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ இருக்குது. ஹேர்லிஸ் இது ஒன்று, கோம்பு அதாவது பெயின் நீக்கிற ஒரு சீப்போட இதுவும் போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பொடுகு தொல்லைக்கு நான் யூஸ் பண்ண இந்த மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இதில் இருக்காது. கோல்டு ப்ராப்ளம் வர்றது மட்டும்தான் இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் இந்த பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வராது. ஸோ உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.